வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, கடன் எதிரி, அவற்றினால் துன்பமா, மன வாழ்க்கையில் பிரச்சனையா? வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நண்பர்களே, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். இன்று பல ஆயிரம் பல லட்சம் பேர் இதை தொடர்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு அருமையான அற்புதமான விஷ்ணு பகவான் அருள் செய்யக்கூடிய நாள். அது இந்த மாதம், அதாவது வர வைகாசி 1ஆம் தேதி 15/5/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:22 சூரிய பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். அதிலிருந்து நாம் 6:45 மணி நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எடுக்கும் முறை 6:45 மணி நேரம் முன்பு செல்ல வேண்டும். அப்பொழுது, அதாவது வியாழக்கிழமை இரவு 11:37 வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:22 மணி வரை 6:22 வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீடிக்கிறது. நண்பர்களே, உங்களுக்காகவோ எனக்காகவோ காலங்கள் மாறாது. நீங்கள் ஏதோ ஒரு காலத்திலே போய் கோயிலை சுற்றுங்கள், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஆனால் விஷ்ணுபதி என்றால் இந்த நேரம்தான். இதை விடுத்துவிட்டு பொத்தாம் பொதுவாக நீங்கள் போய் கோயிலை சுற்றுவது மிகச் சிறப்பு. எப்பொழுது கோயிலுக்கு சென்றாலும் அது நன்மையே. ஆனால் நீங்கள் விஷ்ணுபதியை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:22 முன்பு நீங்கள் கோயிலுக்கு சென்று சுத்த வேண்டும். கோயில் திறந்திருந்தால். கோயில் திறக்கவில்லை, என்ன செய்வது? ஒன்றுமே தேவையில்லை நண்பர்களே. அழகாக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை ஒரு அழகிய சேனிலே வைத்து முன்பே அந்த பெருமாள் படத்திற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி ஏதேனும் ஒரு ஸ்வீட்டோ, ஒரு பழமோ, ஒரு திராட்சையோ, கல்கண்டோ அவருக்கு படைத்து விட்டு அந்த போட்டோவை 27 முறை சுத்துங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கட்டாயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நமக்கு மிக மிக முக்கியம் இந்த புண்ணிய கால டைம் தான். நீங்க அதிகாலை எழுந்துவிட்டு, வெள்ளிக்கிழமை அதிகாலை, ஏனென்றால் இரவு 11:37 வருகிறது வியாழக்கிழமை. அதற்கு மேல் கூட சுத்தலாம். நைட் 12 மணிக்கு கூட நீங்கள் ஃபோட்டோவை வச்சு சுற்றுங்க. 27 முறை சுற்றுங்க. வியாழக்கிழமை இரவு 12 மணிக்கு சுற்றுங்க ஃபோட்டோவை வச்சு. நீங்கள் எந்த இடத்தில் விஷ்ணு பகவானை நினைத்து கும்பிட்டாலும், கோயிலுக்கு சென்று கும்பிட்டாலும் என்ன பலன் கிடைக்குமோ அது உங்கள் இல்லத்திலேயே கிடைக்கும். ஆனால் இந்த டைமை விட்டுவிடக்கூடாது. எனவே வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:22 முன்பு உங்களுக்கு கோயில் திறந்திருந்தால் கோயிலிலே போய் கொடிமரத்தோடு வலம் வர வேண்டும். கொடிமரத்தையும் சேர்த்து விஷ்ணு பகவானையும் சேர்த்து அந்த பிரகார வளமாக 27 முறை சுத்த வேண்டும். ஒவ்வொரு முறைக்கும் ஒரு பூ வைக்கலாம். அதே போல நீங்கள் வீட்டிலே போட்டோ வைத்து சுத்தினாலும் ஒவ்வொரு முறைக்கும் ஒரு பூ வைக்கலாம். அது இந்த பூ அந்த பூ என்று இல்லை, எந்த பூக்கள் வேண்டுமானாலும் 27 எண்ணிக்கைக்காகத்தான் அதை வையுங்கள். கட்டாயம் நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பயன்படுத்துவோர் நண்பர்களே, மிக பெரும் வெற்றிகளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொடுக்கிறது. பெருமாள் அருள் செய்ய காத்திருக்கும் நேரம் இது. இதை எந்த வகையிலும் தவறவிடாதீர்கள். இந்த மாதம் 15ஆம் தேதி 15/5/2026 6:22 சூரிய பகவான் நுழைகிறார். அதற்கு முன்பு 6:45 மணி நேரம் உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள். உங்கள் ஈரோடு கோபு ஐயா. நன்றி நண்பர்களே.